வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கின் சகல பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகளிலும் போட்டியிடுகின்றது. இதில் சில பிரதேச சபைகள் பிரதேச சபைகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று எங்களது முறைப்பாடுகளை செய்திருந்தோம். மேன்முறையீட்டு நீதிமன்றமானது எமது அனைத்து முறைப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சகல பிரதேச சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சட்டமா அதிபருடைய திணைக்களத்துடன் பேசி அவர்களும் அதன் பிரகாரம் தேர்தல்கள் அவர்களை முனைத்து கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இதே போல ஏனைய பல பிரதேச சபைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இலங்கை தேர்தல் ஆணையகம் எல்லோருக்குமாக வருகின்ற 6ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என்று ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களது நிராகரிக்கப்பட்ட பிரதேச சபைகளைச் சேர்ந்த அனைவரும் இப்பொழுது தங்களது பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிரச்சார வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை இதே சமயம் நான் சில விஷயங்களை இங்கு குறிப்பிட வேண்டும். ஒன்றும் முக்கியமாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி, ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கு இருக்கக்கூடிய கடத்தொழில் அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்கு பெற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள். முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள். ஊரின் நமதே, நாடின் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. மறுபுறத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் எங்களுக்கு, நாடு அவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி, இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் சாதிவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, இனவாதம் இல்லை என்ற ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோமென்றால் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச சபையில் 28 புத்த கோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைப் போலவே வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் தையிட்டி போன்ற இடங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இவர்களால் தீர்க்கப்படவில்லை. அதே போல் நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது. போன ஜனாதிபதி தேர்தலின் பொழுதோ பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சிறிய வீதி விடப்பட்டது. இப்பொழுது பலாலி வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்து செய்ய முடியும். ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் வேறு எந்தவித காணிகளும் வடக்கிலோ கிழக்கிலோ வேறு எந்த விதமான காணிகளும் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு கூட 6 மாத காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். ஆகவே இதைப் போல நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஜெனீவா சென்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள். எதுவும் செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இவர்கள் வருகிற பொழுது சிங்கள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம், ஊழல் பெருச்சாளிகளை கைது செய்வோம், அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இன்று வரை ஊழல் சம்பந்தமாக
எத்தனை நபர்கள், எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனைய சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷோ அல்லது ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஜேவிபியினர் பேசினார்கள். இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள், இவர்கள் நாங்கள் வந்தார், இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை. இவ்வாறான நிலையில்தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால், மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியுங்கள், ஊரின் நமதே நாடின் நமதே, ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்களை, இவர்களுடைய இந்த கருத்துக்களை மக்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். இவர்கள் இவ்வளவும் செய்து கொண்டுதான் நாங்கள் மதவாதம் இல்லை அல்லது இனவாதம் இல்லை என்று பேசுபவர்கள் ஒரு விடயத்தை தானும் செய்யவில்லை. அந்த மதவாதம் இனவாதம் என்று பேசிக்கொண்டுதான், இல்லை என்று பேசிக்கொண்டுதான் புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையில் இந்த புத்த கோயில்கள் கட்டப்படுகின்றது? அதே போல் பயங்கரவாத தடை சட்டம், இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வர முயல்கிறார்களே தவிர அதனை இல்லாது ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான நிலைகளும் இவர்கள்ட்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லக்கூடியவை, அது மாநகர சபைகளாக இருக்கலாம், நகர சபைகளாக இருக்கலாம், பிரதேச சபைகளாக இருக்கலாம், இவை அனைத்தும் 100% மாகாண சபை அதிகாரங்களுக்கு உட்பட்டோர் விடயம். ஆக இவற்றை கையாள வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் கடமையும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மாகாண சபைகளுக்குத்தான் இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த விதமான இடையூறுகள் நிகழ்த்தவோ அதில் அது ஏதாவது கை வைக்கவோ மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரித்தம் கிடையாது. மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடயம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான சபைகளை இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு, மிக லட்சக்கணக்கான இழப்புகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது. இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமக்காக கிடைத்த ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்போரிடம் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும். ஆகவே தயவு செய்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர் கிடைத்த சில விடயங்களை, சில உரிமைகளையாவது நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அதனை மீளவும் நீங்கள் அரசு தரப்பிடம் அல்லது அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புகளுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நம்புகின்றேன், ஏற்கனவே நாங்கள் விட்ட தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள்.
விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழர் தரப்பால் பேசப்பட்டிருக்கின்றது. ஏக்கராட்சிய என்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்தால் பேசப்பட, சமஷ்டி தான் எங்களுக்கு தேவை என்று இன்னொரு பக்கத்தால் பேசப்பட, ஆனால் இந்த இரண்டு விடயத்தையுமே நாங்கள் திருத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் சாசனத்தை நாங்கள் புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் என்று பேசப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் எப்பொழுது என்று கேட்டால் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம் என்று சொன்னால் இப்பொழுது 1-3 தேர்தல் நடந்தாச்சு, கையில் காசு இல்லை. ஆகவே அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் என்று பேசப்படுகிறது. அது வந்தால்தான் தெரியும், மாகாண சபை தேர்தல் உண்மையாகவே வந்தால்தான் தெரியும் மாகாண சபை தேர்தல் வருகிறதா இல்லையா என்று. மாகாண சபை தேர்தல் வந்ததுக்கு பிற்பாடு இந்த என்னென்று சொல்வது புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இங்கே முக்கியமான நிலைமை என்னென்று சொன்னால், ஏக்கராட்சிய என்று சொன்ன விடயம் ஏற்கனவே மைத்திரிபால ரணில் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. பிற்பாடு அதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு விடயமாக போய்விட்டது. சமஷ்டி என்பது எல்லோரும் உச்சத்தில் நாங்கள் நின்று சமஷ்டி வேணும் என்று பேசுகிறோம். தவிர அந்த சமஷ்டியை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை என்பது யாரிடமும் இல்லை. வெறுமனே நாங்கள் ஒரு விவாத பொருளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதனை பெற்றுக்கொள்வதற்கான மார்க்கமோ வழிமுறையோ அதற்கான நடவடிக்கைகளோ எதுவும் யாராலும் இதை பற்றி பேசக்கூடிய எந்த தரப்பாலும், அது தமிழ் கட்சியாக இல்லை இலங்கை தமிழ் காங்கிரஸால் வேறு யாராக இருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமைகளை காணக்கூடியதாக இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கென்று அல்லது 9 மாகாணத்துக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் என்பது, அந்த உரித்துக்கள் உரிமைகள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. அது குறைந்தபட்சமோ ஆக குறைந்தபட்சமோ என்பது 2ஆம் பட்சமான கேள்விகள். ஆனால் 13வது திருத்தம் என்ற ஒரு விடயம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அதன் பிரகாரம் மாகாண சபைகள் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த 7 வருஷமாக நடத்தப்படவில்லை. ஆகவே முதல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்தி மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனூடாக நாங்கள் கேட்கின்ற ஏனைய விடயங்கள், அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை நோக்கி போவதற்கு முன்பாக இந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வது, இந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுக்கப்படுமாக இருந்த உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் என்பது மாகாண சபைகளுக்கு சொந்தமானது. உள்ளூராட்சி சபைகள் தான் எந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ அவ்வாறானதுக்கெல்லாம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பது, அதுக்கான அனுமதியை வழங்குவது உள்ளூராட்சி மன்றங்கள். அவை அப்படியான விடயத்தை மாகாண சபைக்கு கீழ் இருக்கும் பொழுது அதனை முழுமையாக எடுத்து அதனுடைய கட்டுப்பாடுகளை சரியான முறையில் கொண்டு வருமாக இருந்தால் பல்வேறுபட்ட சட்டவிரோதமான கட்டுமானங்களை கூட தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதல் என்ன நடைமுறை சாத்தியமாக எங்களால் உடனடியாக எமது கைவசம் எடுக்கக்கூடியவற்றை எடுத்து தமிழ் மக்களுடைய கரங்களை பலப்படுத்த முடியுமோ அவை உடனடியாக செய்யப்பட வேண்டும். வாத பிரதிவாதங்களுக்குரிய விடயங்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு போவது என்பது அதனால் யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் வரப்போவதில்லை. அது ஒரு நீண்ட காலம் எடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட கால திட்டங்களை வகுத்து அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை எல்லோரும் இணைந்து நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது புதிய அரசியல் சாசனம் வருமா வராதா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த ஒரு வருமோ வராதோ என்று ஒரு தெரியாத ஒரு விடயத்தை பற்றித்தான் இப்பொழுது பேசப்படுகிறது. தமிழ் மக்களுடைய அரசியல் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் உள்ள அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வதென்பதும் தமிழ் மக்களது கரங்களை அந்த அதிகாரங்களால் நாங்கள் பலப்படுத்துவதென்பதும் அந்த அடிப்படையிலிருந்து அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறுவது என்பதுதான் முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். இறுதியாக ஒரு விடயம், நாங்கள் சில சமயங்கள்
நடைபெற்று இந்த பிரச்சாரங்கள் நடவடிக்கையில் எம்பிபி தரப்பினர் அரச சொத்துக்களையோ ஆலயங்களையோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக தீவிர திணைக்களங்களில் பலதரப்பட்ட ஆட்கள் முறைப்பாடு செய்து இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இதே நேரம் அது தொடர்பாக அந்த அரசாங்கத்தின் அமைச்சரான சந்திரசேகரன் சொல்லியிருக்கிறார், இங்கே இருக்கிற ஒரு கீழ்த்தரமான செயற்பாட்டை செய்து தங்களை அடக்க வலிக்கலாம் அவ்வாறுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவை செய்து அதை மாதிரி எங்களால் செய்ய முடியும் என்ற அதட்டலான தொகையில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று கிழக்கில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், உள்ளாட்சி அதிகாரங்களை எங்களிடம் தந்தால்தான் அபிவிருத்திக்கான இதில் நாங்கள் செய்வோம் அல்லது அப்படியே இருக்கும் என்றது சொன்னீங்க. அதாவது மிரட்டலான தொகையில் சொல்லப்பட்டது. இது தொடர்பாக உங்களை பார்க்க முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல், ஏவிபியினுடைய கொலைகள், அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கோ இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே அந்த நிலையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எமது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடற்தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அந்த கடற்தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது. யாழ்ப்பாணம் கடல் தொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்ல யாழ்ப்பாணத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியாது. என்று சொல்லி சொன்னால் அவரது முழு நடவடிக்கையிலும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, அவ்வாறான ஒரு அமைச்சராகவும் அவர் இல்லை என்பதும் அடுத்த ஒரு விடயம். ஆகவே முக்கியமான விடயம் என்னவென்றால் மிக தெளிவான சில விஷயங்கள் இருக்கிறது. கோயில் வீதிகளில் நாங்கள் அரசியல் கூட்டங்கள் நடத்த முடியாது என்ற சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அப்படியான சில விடயங்களை அரசாங்கம் தானாகவே மீறுவதாக இருந்தால் தேர்தல் ஆணையகம் அதுக்கு தொடர்பாக என்று சொல்லி சொன்ன நீர்வேலியில் அவ்வாறான ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டது. நாங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் அவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டது. ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னர் எப்படி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனையோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும். ஆகவே சந்திரசேகரம் அவர்களுக்கு ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அமைச்சு பொறுப்பை பார்க்கலாம். அவர் தனது கட்சி வேலைகளை பார்ப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்று சொல்வது கட்சி சார்பற்ற முறையில் யார் யார் தேர்தல் குற்றங்கள் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக ஏனைய ஒரு கட்சி ஒரு கோயில் வீதியில் போட்டால் உடனடியாக போலீசார் அவ்விடத்துக்கு வருவார்கள், அவர்களை விரட்டுவார்கள், கூட்டங்கள் வைக்க முடியாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னர் நடந்திருக்கிறது. ஆகவே போலீசாரும் சரி தேர்தல் ஆணையமும் சரி ஒரு சுதந்திரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலை நடத்த ஆட்சிக்கு வேற முதல் பயங்கரவாத அரசிய கைதியை சம்பந்தமாக பேசினார். இப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அபிவிருத்தி அந்த அபிவிருத்தியை இப்போ செய்கிறார்கள். இல்லை நான் ரெண்டு விமல் ரட்நாயக்கா சந்திரசேகரம் போன்ற எனது வீட்டுக்கும் வந்திருந்தார்கள்.
தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக என்னுடன் பேசியிருந்தார்கள். அது மாதிரி பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், நாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். அதே போல் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் என்றும் கூறியிருந்தார்கள். அது ஒளிச்சு மறைச்ச விஷயமல்ல, அவர்கள் தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒன்றும் புதிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் இன்று அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக இல்லை. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் அனுரகுமார திசநாயக்காவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது. இந்த நாட்டில் வரக்கூடிய அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாள்வதற்கு அவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் குற்றவியல் சட்டங்கள் இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் வருவதற்கு முன்பாக பல்வேறுபட்ட தேர்தல்கள் நடந்தது, பல்வேறுபட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அவர்கள் ஒன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் நாட்டை நடத்தவில்லை. இங்கே அதுக்கு பிற்பாடு ஜே.ஆர். ஜெயவர்தனா பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். இன்றைக்கு பெரிய முற்போக்குவாதிகள், இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் வந்தால் அதனை இல்லாமல் செய்வோம் என்று கூறினார்கள். இன்று அவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது என்பது ஒரு விடயம். இரண்டாவது, அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அபிவிருத்தி. நாங்கள் கடந்த 6 மாதத்தில் இந்த நாட்டில் அவர்கள் செய்த அபிவிருத்தி இல்லை, அது அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஊரின் நமதே, நாடின் நமதே, எல்லாம் நமதே. அதாவது இதுக்கு முன்னுக்கு என்னென்று சொல்கிறது, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்தில் அவரும் சொன்னார், எல்லா முழு நாடும் எமது நாடு என்ற விதமான ஒரு கருத்தை சொன்னார். பிறகு ஒரு ஏக்கராட்சி என்று சொன்ன ஒரு புதிய ஒரு சுலோகனை மைத்திரிபால சிறிசேனா போன்றவர் கொண்டு வந்தார்கள். இப்போ ஊரின் நமதே, நாடின் நமதேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒரே விதமான ஒரே விடயங்கள் தான். சொல்லாடல்கள் வித்தியாசமே தவிர இவர்களுக்கு கொள்கையிலோ கோட்பாடுகளிலோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆகவே வடக்கு கிழக்கு என்பது தமது பிடிமானத்துக்குள் இருக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தை அவர்களால் அகற்ற முடியவில்லை, இங்கு இருக்கக்கூடிய காணிகளை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை, இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இவர்கள் இன மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக கூறுகிறார்கள். இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் கூட இப்பொழுது நாடன் நமதே, ஊரின் நமதே என்று சொல்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இவர்கள் அதே விஷயத்தை ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே விஷயத்தை இன்று வரை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறார்கள் என்பதன் அர்த்தம். அது நான் சொல்ல போனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், புத்த கோயில்கள் கட்டுப்படுவது என்பது நிறுத்தப்படவில்லை, நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை. இந்த 6 மாதமாக விடுவிக்கப்படவில்லை. ஒரு அரசியல் கைது கூட விடுவிக்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த புதிய அரசாங்கத்தால் என்ன செய்திருக்கிறார்கள்? பிறகு நாங்கள் இவர்கள் என்னத்துக்கு தானே செய்கிறான்னு சொன்னால் அவர்களது கொள்கை. அவர்களை பொறுத்தவரையிலும் கூட தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக,
ஒரு பூர்வீகமான புராதனமான உலகத்தின் முதன்மையான தமிழ் மொழியை கொண்டவர்களாக அவர்கள் தங்களது பிரச்சனைகளை தாங்களே கையாள்வதற்கு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இவர்கள் மாகாண சபைக்கு எதிரானவர்கள், அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள். வந்ததுக்கு பிற்பாடு தான் பார்க்க வேணும். அடுத்த வருஷம் என்றால் அது அடுத்த வருஷம் ஆரம்பமா முடிவா வருமா வராதா ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவ்வாறான நிலையில் நாங்கள் இவர்களை ஏனையோரிடமிருந்து பிரித்து பார்ப்பது அர்த்தமற்றது. இவர்கள் இனவாதமற்றவர்கள் என்றோ மதவாதமற்றவர்கள் என்றோ இவர்கள் நல்லவர்கள் என்றோ அல்லது முற்போக்கானவர்கள் என்றோ இவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ யாராவது தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பேசுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக தவறானது. அது இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு 1-3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். குறைந்தபட்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் குறிப்பிட்ட சில ஓரிரு விடயங்களாவது வடக்கு கிழக்கில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை அவருக்கு பேர் என்ன இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அதை பற்றி ஆலோசிப்பது முதல் நல்லதென்று தான் நான் நம்புகின்றேன். மக்களுக்கு அவர்கள் பேச முன்பு தாங்கள் என்னவற்றை இந்த 6 மாதத்திற்குள் சாதித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன். தாங்கள் என்பிபினராக ஜேவிபினராக என்று பல கேள்வி எழுப்பி மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை பேசி வருவதாகவும் தாங்கள் என்பிபியாகவே இந்த தேர்தல் களத்தில் நிற்பதாகவும் பிரதமர் கூட ஜேவிபியினுடைய உறுப்பினர் இல்லை என்று சொல்லி என்பிபியினுடைய யாழ்மான மேயர் வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார். அவரே யாழ் மாநகர தேர்தல் வேட்பாளர் என்பிபியினுடைய யாழ் மாநகர அந்த வேட்பாளர் யாருன்னு கேட்குறோம். கபிலன். ஓகே, சரி. முன்னாள் விரிவுரையாளர்களுடைய சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரிதானே? எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது. இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குத்தானே, ட்ரேட் யூனியன், தொழிற்சங்கம், இது எல்லாமே ஜேவிபியால் உருவாக்கப்பட்டது. இது எதுவும் வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் என்றெல்லாம் கிடையாது. இது ஜேவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி என்ற ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான். இப்போ நான் கேட்குறேன், ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது, அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா, இல்லை எங்களுடைய பிரதமர் கருணை சொல்வது செய்யப்படுகிறதா? நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை. ஆகவே இவர்கள் 100% ஜேவிபியாகத்தான் சேர்ப்பார்கள். பேருக்கு என்பிபி என்ற ஒரு போட் இருக்குது. அந்த என்பிபி என்ற போட் நான் கேட்குறேன், சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜேவிபிக்கும் உங்களுக்கும் இடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன குற்றச்சாட்டு? வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள், எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. சரிதானே? இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள். இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன? வடக்கும் கிழக்கும் ஒன்று இணையலாமா, இணையக்கூடாதா? நீங்கள் ஜேவிபியாக பேச போகிறீர்களா அல்ல என்பிபியாக பேச போகிறீர்களா? அதே போல் நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி சொன்னதை எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஜேவிபி என்ன சொல்லுது, இல்லை என்பிபி இப்போ என்ன சொல்லுது? எல்லாருமே ஒரே விஷயத்தை தானே பேசுகிறீங்க. என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க, ஜேவிபியாக இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க. அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன். சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாசை தேவை, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய ஒத்தாசை தேவை. ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது. தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சுகள் இல்லை, நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது. ஆகவே அந்த நிலைமையில் இருக்கின்றதே தவிர மற்றும்படி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று சொல்லுவதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜேவிபி என்பிபி ஒன்றுதான். யாராவது என்பிபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது எங்களுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பேசட்டும் பார்க்கலாம். கருணை அமரசூரிய பிரதமர் சொல்லட்டும், எங்களுக்கும் ஜேவிபிக்கும் என்னென்ன வித்தியாசம் என்று சொல்லட்டுக்கும். தமிழ் மக்களது பிரச்சனையை என்பிபி எப்படி பார்க்கறது, ஜேவிபி எப்படி பார்க்கறது எங்களுக்கு சொல்லட்டுக்கும். அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசமே. இப்போ எங்களுக்கு தெரியுது உங்கள்கிட்ட வித்தியாசமே கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரே தண்ணியில் ஊறின மட்டைகள் என்பது தான் எங்களுக்கு புரிகிறது.